புரியலைங்க. ஆமாங்க, இது அதுக்கான பணிகள் வெகு விரைவில் தொடங்கி இருக்கிறது. இங்கே கேப்டனுக்காக மணிமண்டபம் கட்டி இது கேப்டன் கோவிலாக ஒட்டுமொத்த மக்கள் டெய்லி வழிபாடு செய்து அன்னதானம் வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட் ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக இங்கே வருகின்ற மக்களுக்கு தினந்தோறும் அன்னதானம் வழங்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், கேப்டனுடைய பிறந்த நாள், கட்சி நாள், கொடி நாள், கேப்டனுடைய மறைவு நாள் எல்லாத்துலேயுமே கேப்டனுடைய பெயர் புகழ் சொல்லும்படி இன்னும் பல்வேறு உதவிகளை நிச்சயம் நாங்கள் செய்வோம். பொது இடத்துல நாங்கள் ஒட்டுமொத்த கழக தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டிருக்கோம். இன்னும் அதற்கான ஆணை எதுவும் எங்களுக்கு வரல. ஆனாலும் எங்களுடைய சொந்த இடத்திலேயே கேப்டனை அடக்கம் செய்திருக்கிறதுனால இது ஒரு ஜீவ சமாதியாக கேப்டன் கோவிலாக நிச்சயமாக எத்தனை 100 ஆண்டு காலம் ஆனாலும் அவருடைய பேரையும் புகழையும் மக்களுக்கு சேர்க்கும் வண்ணம் இந்த இடம் கேப்டன் கோவிலாக விளங்கும். இங்கு யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். அவர்களுக்கான அன்னதானமும் உதவிகளும் என்றைக்கும் தொடரும். மேடம், இப்போ ஒட்டுமொத்த கட்சி முடிவுகளையுமே எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. கேப்டன் மறைந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கு. எல்லா கட்சியும் அதுக்கான பணியை தொடங்கியிருக்காங்க. பேச்சுவார்த்தையெல்லாம் தொடங்குது. தேமுதிக இந்த பணிகளை எப்போ தொடங்கும்? கேப்டன் இருந்து 1 மாதம் தான் ஆயிருக்கு. ஸோ நான் அரசியல் பேச விரும்பலை. இன்றைக்கு எங்கள் கழக கொடியை நாங்கள் ஏற்றி இன்றைக்கி அன்னதானம் செய்து இசை கச்சேரி மக்களை சந்திக்க இருக்கிறோம். எனவே உங்களை தலைமை கழகத்துக்கு நான் அழைப்பேன். இன்னும் ஒரு வார காலத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அப்போ உங்களுடைய அத்தனை அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு நிச்சயம் நான் பதில் அளிக்கிறேன். நன்றி. பத்திரிகையாளர் நீங்களும் இருந்து சாப்பிட்டு போனோம். அதுதான் கேப்டனுடைய ஆசை, எங்களுடைய ஆசை. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்புக்கு தேமுதிக சார்பாக நன்றி. நீங்கள் இருந்து அத்தனை பேர் சாப்பிட்டு போகணும். சரிங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.